ஆண்டின் பொதுக்காலம் 23வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 6 அருள்வாக்குகள் 6 தொடக்கம் 11 வரை. இயேசு தொழுகை கூடத்தில் ஓய்வு நாளில் கை சூம்பியவரை குணமாக்கியதை குறித்து இன்றைய நற்செய்தி பேசுகிறது. இதை கண்டு கோபவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் கலந்து பேசினர். இரக்கச் செயல்களை 3 விதமாக வகைப்படுத்தலாம். 1. இரக்கச் செயலின் முதல் வகை 10 வினாடிகள் நாம் செய்யும் நல்ல இரக்கச் செயலுக்கு வாழ்நாள் முழுவதும் பலனை எதிர்பார்ப்பது. ஒருவர் இரக்கச் செயலை செய்கின்ற போது நன்றியை எதிர்பார்க்கிறார். நாம் செய்த அந்த சிறிய செயலை பலனடைந்தவர் எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் இரக்கச் செயலை செய்யும் போது அது அங்கீகரிக்கப்படாத போது, பாராட்டப்படாத போது நாம் வருத்தம் அடைகிறோம். இது இரக்கச் செயலின் மிக மட்டமான வடிவம். 2. இரக்கச் செயலின் 2வது வகை நாம் ஒரு செயலுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது. யாரால் திருப்பிச் செலுத்த முடியாதோ அவர்களுக்கு கருணை அடிப்படையில் இறங்குவது. இந்த வகையை சேர்ந்த இரக்கச் செயல் எப்போதும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ளும். தன்னை பற்றி நினைத்து பார்க்காது. அந்நியருக்கும் அறிமுகமே இல்லாதவருக்கும் பெயரையும் நபரையும் தெரியாமல் அவர்களுக்கு செய்யும் உதவி எதிர்பார்க்காமல் செய்யும் இரக்கச் செயலாகும். இந்த வகையான இரக்கச் செயல் மிக உயரிய வகையை சார்ந்த இரக்கச் செயலாகும். 3வது வகை இரக்கச் செயலை நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் கை சூம்பியவரை குணமாக்கும் நிகழ்வில் வெளிப்படுத்துகிறார். இந்த இரக்கச் செயல் எதையும் எதிர்பார்க்காத இரக்கச் செயல் மட்டுமல்ல, இந்த இரக்கச் செயலை செய்ததற்காக தண்டிக்கப்படும் இரக்கச் செயலும் ஆகும். சூம்பிய கையுடைய மனிதரிடம் அங்கீகாரமோ பாராட்டோ நன்றியோ இயேசு எதிர்பார்க்கவில்லை. இயேசு இந்த செயலை செய்ததற்காக தான் தண்டிக்கப்படுவோம் என்பதை மட்டும் அறிந்திருந்தார். பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் இயேசுவை எப்படி முடக்கலாம் என்று வழி தேடினர். நாம் இயேசுவை போல அவர் இரக்கச் செயலை நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் நம் வாழ்வில் ஒரு இரக்க புரட்சியை நாம் செய்ய முடியும். நாம் செய்வதை அடுத்தவர்கள் செய்வார்கள். இப்படிதான் ஒரு புரட்சி தோன்றும். எனவே இரக்க புரட்சியை நம்மால் உருவாக்க முடியும். இரக்கச் செயலால் நாம் பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சிறிய இரக்கச் செயல்தான் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அடுத்தவர்களுக்கு இருந்து அதை அவர்கள் செய்ய வழிவகுக்கும். 1. புன்னகை செலுத்த வேண்டும். அடுத்தவரை பார்த்து புன்னகை புரிய வேண்டும். 2. நன்றி என்று அடிக்கடி சொல்ல வேண்டும். 3. முகவாட்டத்தோடு இருக்கின்றவரை தட்டி கொடுத்து நீங்கள் இன்று நன்றாக அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். 4. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என்று யாருக்காவது நாம் சொல்ல வேண்டும். 5. பழைய நண்பருக்கு எதிர்பாராத அன்பின் கடிதத்தை வரைய வேண்டும். 6. என்றுமே நினைத்து பார்க்காதவருக்கு ஒரு குறுஞ்செய்தியோ அல்லது நம்முடைய செல்லிட பேசியிலிருந்தோ அவர்களிடம் பேச வேண்டும். 7. ஒரு நபர் உங்களோடு இல்லாத போது மற்றவர்களிடம் அவரை பற்றி பாராட்டி பேச வேண்டும். இப்படி நாம் இரக்கச் செயலை செய்தோம் என்றால் அது அடுத்தவர்களை பற்றி கொண்டு மீண்டும் அவர்கள் அதை செய்வார்கள். இந்த உலகம் பிறகு இரக்கமுள்ள உலகமாக மாறும். ஆமீன்.